வாணியம்பாடி அருகே நூதன முறையில் 50 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்து பெண் தலைமறைவாகியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயந்திரம் பகுதியில் வசித்து வரும் உதயமார்த்தா என்ற பெண் அப்பகுதியில் உள்ள கூலி வேலை செய்யும் பெண்களிடம் மகளிர் குழு உருவாக்கி அதன் மூலம் லோன் வாங்கி தருவதாக ஆதார் கார்டு, பான் கார்டு, வங்கி புத்தகம் ஆகியவற்றை பயன்படுத்தி பல்வேறு நிதி நிறுவனங்களில் இருந்து லோன் பெற்று அந்த பணத்தை அவருடைய வங்கி கணக்கில் இருந்து 50 லட்சத்திற்கும் மேல் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாகியுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் பேட்டியளித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் முதன்முறையாக ராமிட் இந்தியா 2024 கூரையின் கீழ் பேப்பர் மற்றும் பேக்கேஜிங் கண்காட்சி நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 3B எக்ஸ்போவின் ராமிட் இந்தியா 2024 இந்தியாவில் முதல் முறையாக மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்களுக்கான கண்காட்சி நடைபெற உள்ளதாக பேட்டியளித்துள்ளனர். இந்தியாவில் முதல் முறையாக கூரையின் கீழ் பேப்பர் மற்றும் பேக்கேஜிங் குறித்த கண்காட்சியில் இயந்திரங்களின் செயல்முறை விளக்கம் அளிக்கின்றனர். அதற்கான போஸ்டர் வெளியீட்டு விழாவில் 3B எக்ஸ்போ தலைவர் ஜெகதீசன், கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வார்டுகளில் காவல்துறையினரிடம் பொதுமக்களை இணைக்கும் வகையில் 150 வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளதாக மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் பேட்டியளித்துள்ளார். மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல் ஆணையாளர் லோகநாதன் தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் பங்கேற்று காவல் ஆணையாளர் லோகநாதன் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு மனுக்கள் மீதான விசாரணை நடத்தப்பட்டு உடனடி தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாநகரில் 100 வார்டுகளில் காவல்துறையினரிடம் பொதுமக்களை இணைக்கும் வகையில் 150 வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். $3,35,00,000 மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் கோட்டியால் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியலூர், ஜெயங்கொண்டம், குன்னம் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் $3,35,00,000 மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அமைச்சர் சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முத்தையாபுரம் டாக் தொழிற்சாலையில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்க கோரி சமூக ஆர்வலர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். தூத்துக்குடி முத்தையாபுரம் டாக் தொழிற்சாலையில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மஞ்சள் நீர்காயல் வடக்கு தெருவைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 4 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த ஹரிஹரன் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க மாவட்ட கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்ததாக சமூக ஆர்வலர் அருணாதேவி ரமேஷ் பாண்டியன் பேட்டியளித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.